வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கம்பங்கூழ் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க. ஒரு கம்பரிசியை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு குக்கரில் நம்ம எவ்வளோ கம்பரிசி எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு அதை விட டபுள் மடங்கு தண்ணி குக்கரில் போட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு அதை தண்ணியை கொதிக்க விட்டுருவேன். கொதிக்க வச்சுட்டு இந்த ஊற வச்ச கம்பரிசியை நல்லா மிக்சியில் ஒரு அரையும் குறையுமா அடிச்சுட்டு அதை அந்த அரையும் குறையுமா ஓரளவுக்கு ரொம்ப திக்காலாம் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் அரையும் குறையுமா தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த சோறு நல்லாயிருக்கும். அப்படி அரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசிக்கு மிக்ஸை அதில் போட்டு நல்லா கிண்டணுங்க. கிண்டனா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குக்கரோட மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா நமக்கு கம்மங்கூழ் ரெடி. தேங்க்யூ டு வாட்சிங்.